நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று உள்ளது. இந்த புயல் எப்போது கரையை கடக்கும்? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த ஒரு 2 வாரங்களாக வடமேற்கு பருவமழை சுழற்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலும் இந்த பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் ஒரு 24 மணி நேரமாகவே தென்கிழக்கு, அதாவது தொடர்ந்து பார்த்தோம் இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த ஒரு 24 மணி நேரமாக பெருமளவு மாற்றம் இல்லாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் அதற்காக புயல் என பெயரிடப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது அது பெஞ்சல் புயல் என தற்போது பெயரானது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்காள விரிகுடா மேற்கு பகுதியில் தான் இந்த புயலானது தற்போது உருவாகி உள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த பெங்கல் புயலானது தொடர்ந்து கடந்த 24 மணி நேரமாக பெருமளவு மாற்றம் இல்லாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிக கனமழையானது பெய்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது இந்த புயலானது அதிகாரப்பூர்வமாக உருவாகி உள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2:30 மணி அளவில் இந்த புயலானது உருவானதாகவும் மேலும் இந்த புயல் வலுவானது மேலும் மேலும் தொடரும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வங்காள விரிகுடாவில் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாகவும் மேலும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை என முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதுதான் இந்த பருவமழையின் எதிரொலி தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 நாட்கள் முழுவதுமே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே அதிகமான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த புயலின் எதிரொலியாக மாலை 6 மணி முதலே தொடர்ந்து மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வரும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலானது இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் இடையே கலப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெருமளவுக்கு இந்த புயலின் பாதிப்பு அதிகமாக இருக்காது என நேற்று வரை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த புயலின் பாதிப்பானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலின் எதிரொலியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யும் எனவும் மேலும் நாளை கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக காற்றின் வேகமான சற்று அதிகரித்து காணப்பட்டு வரும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்களுமே 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். பெருமளவு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்றான வீசக்கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் தொடர்ந்து இந்த கடல் முழுவதுமே கடல் சீற்றமாக காணப்படும். குறிப்பாக நாளை மாலைக்குள் இதற்கான புயல் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதுவரைக்குமே இந்த டெல்டா மாவட்டங்கள் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தற்போது வரை சென்னையில் பெருமளவு மழையின் பாதிப்பு இல்லாத கூட இன்று மாலையிலிருந்து மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் மேலும் 6 மணிக்கு, அதாவது இந்த மாலை 6 மணிக்கு தொடங்கி இருக்கிற மழையானது சற்று நேரம் கடக்க தொடங்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் இன்று பெருமளவு மழை இல்லாமல் நாளை தொடங்கும், அதாவது அதிகாலை முதலே மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் நாளுக்கு நாள், அதாவது அடுத்த 2 நாட்களுக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே தற்போது வரை அதிக பாதிப்புக்கு உள்ளன. குறிப்பாக இந்த சென்னை புறநகர் மாவட்டங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் அதிகமான மழையின் பாதிப்பானது தற்போது வரை இல்லை. ஆனால் ஒரு லேசான மழையானது இன்று காலை முதலே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக அடுத்த 2 நாட்கள் மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த காற்றின் வேகம் மட்டும் கடலோர பகுதியில் மட்டுமே அதிகமாக வீசக்கூடும் எனவும் இந்த தரைக்காற்று, அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய தரைக்காற்றானது 30 முதல் 40, அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கு கூட இதற்கு எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேலும் இந்த காற்றின் வேகமான சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதாலும் மீனவர்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம். மேலும் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு தடையானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் அந்த பகுதியில் செல்ல வேண்டும்
வேண்டாம். குறிப்பாக இந்த மாலை நேரங்களில் காற்றின் வேகமான சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதாலும், மேலும் இந்த அலைகளானது 3 முதல் 4 அடி வரை, அதிகபட்சமாக 5 அடி வரை எழும்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் தேவைக்கேற்ற முறையில் இந்த மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, யாரும் அந்த கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் தற்போது அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கமானது சென்னையில் இன்னும் சற்று நேரம் தொடங்க இருப்பதாகவும், மேலும் இந்த மாலை நேரத்தில் முழுவதுமே தொடர்ந்து நாளை அதிகாலை முழுவதும் பலத்த மழையான பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலானது சற்று நேரத்திற்கு முன்பது உருவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பெங்கல் புயலாக வலுப்பெற்றுள்ளது. இது நாளை பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.